வெல்கம் டு நிரஞ்சன்ஸ் கிச்சன். வாங்க, இன்னைக்கு சூப்பரான குதிரைவாலி அரிசியில் சூப்பர் எம்மி டேஸ்ட் கொத்தமல்லி சாதம் தான் பார்க்க போகிறோம். தேங்காயும் ஒரு சின்ன துண்டு, இந்த அளவுக்கு துண்டு இஞ்சியும் சேர்த்து முதல்ல அரைச்சின்னு வந்துட்டேன். இதில் 3 காஞ்ச மிளகாய், காரத்துக்கு வேணுன்றவங்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் நான் பெரும்பாலும் சேர்க்க மாட்டேன், அவாய்ட் பண்ணிடுவேன். இதில் கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சின்னு வந்துடலாம். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் எப்படி இதுதான் மெயினாக நம்ம செய்ய போகிற கொத்தமல்லி சாதத்துக்கு மெயின் இதுதான். செம்ம சூப்பர் எம்மி டேஸ்ட். கருவேப்பிலை முடி வளர்ச்சிக்கு, பெண்கள் கர்ப்பப்பைக்கு எல்லாத்துக்குமே கருவேப்பிலை ரொம்ப ரொம்ப நல்லது. கொத்தமல்லி வீசிங் பேஷண்ட்டு எல்லாருமே இந்த கொத்தமல்லி எடுத்து எல்லாமே அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டோம். பேஸ்ட்டு இதை வச்சு தான் நம்ம சாப்பாடு செய்வோம். ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு இது வேகணும். பாருங்க, குதிரைவாலி அரிசி 1/2 hour ஊற வச்சு 1க்கு 2 தண்ணி வச்சு சாதத்தை அப்படியே வேக விட்டுருக்கேன். உப்புமா மாதிரி வேக விட்டு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சாப்பாடு உங்களுக்கு உதிராக இருக்கும். இந்த சாதம் வடிக்க முடியாது. இந்த சாதத்தை வேணும்னா நீங்கள் வடிக்க தந்தால் கூட வடிச்சுக்கலாம். வடித்து ஆற வச்சோம்னா இன்னும் இந்த பிசு பிசுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். இது கொஞ்சம் கஞ்சி சிக்கி இருக்குன்றதுனால கொஞ்சம் பிசு பிசு தன்மை இருக்குது. வடிக்க தந்தால் வடிச்சுக்கலாம். வடிக்காமல் ஈஸியான மெத்தடில் செய்யறதுக்கு தான் நான் சொல்கிறேன். 1க்கு 2 தண்ணி வச்சுட்டு ஒரு கொதி வந்ததும் இதை சிம்மில் வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், நம்ம கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சில பருப்பு செவந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்துட்டேன். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நான் 1 டம்ளர் அரிசி சேர்த்துருக்கேன். இந்த ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கி வந்துடலாம். இதெல்லாம் ஈரப்பதம் போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கணும். இந்த பேஸ்ட்டு நல்லா வதக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிட்டு வரேன். இப்போ நம்ம பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சாப்பாடு சேர்த்து ஒரு கலரிட்டு நான் கலரிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். என்னால் வீடியோ எடுத்துக்கிட்டே பண்ண முடியல. நான் உங்களுக்கு கலர் அரியம்மா இங்கே பாருங்கள், சூப்பரான நம்ம குதிரைவாலி அரிசி கொத்தமல்லி சாதம் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. செம்ம வாசனையாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி காஞ்ச மிளகா இதில் கொத்தமல்லி சாதம் இது மாதிரி ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு ஒரு முறை லஞ்ச் பாக்ஸ் கொடுங்க. நிஜமாலுமே வித்தியாசமாக இருக்கும். டெய்லி ரைஸே கொடுக்காம இந்த மாதிரி லோ கார்போஹைட்ரேட் ஐட்டமாக சிறுதானியத்தில் பண்ணி கொடுங்க. பெரியவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தி. சுகர் பேஷண்ட், டயபெட்டிஸ் இது எல்லாருக்குமே இந்த சிறுதானியம் யூஸ் பண்ணலாம். டயபெட்டிக் பேஷண்ட் இது மாதிரி யூஸ் பண்ணால் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. பாய், டேக் கேர். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.